Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 3 வீடியோ, அதாவது ஜாயினிங் அண்ட் லீவிங் ரிலேட்டடான சம்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒண்ணுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே. இப்போ இந்த ஜாயினிங் லீவிங் சம் தான் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் நான் சொல்கிற வேலை பண்ணிங்கன்னா இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் சம் எப்படி கொடுத்தாலும் சரி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த பேஜில் உள்ளதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த மாதிரி டைப்பான சம் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், அதாவது இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் ரிலேட்டடாக. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா a+b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏவை ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன்னா, இப்போ என்னன்னா இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் மட்டும் பில்ட் பண்ணுறாங்கன்றீங்க, ஒரு ரூம் மட்டும் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏபின்னு வச்சுக்கோங்க, ஏபி 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு 10 நாள்னு வைங்க, 10 நாள் வேலை பார்க்குறாங்க. அதுதான் வந்து இது. இந்த ஜாயினிங் லீவிங்னா என்னது, மொதல் 2 பேர் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்ரெடி வேலை பார்த்தவங்கள வந்து ஒருத்தவங்க விலகி போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஜாயினிங் லீவிங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 2 பேர், இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு இருக்கா, a+b, இது வந்து ஆட்கள். சரியா? பக்கத்தில் இருக்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நாட்கள். இதெல்லாம் வந்து அந்த பர்சன்ஸ், ஏன்ற ஒருத்தர் பின்ற ஒருத்தர் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதான் இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம். சரிங்களா? இப்போ இது 1 2 இந்த மாதிரி வந்து ஒரு 3 எலமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து வரலாம், அதுக்கு மேலெலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபின்னு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 10 நாள். இப்போ புரியுதா? ஏன்றவர் ஒருத்தர் பின்றவர் ஒருத்தர் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, 2 பேரும் சேர்ந்து 10 நாள் வேலை பார்த்தாங்க. அதுதான் அந்த எக்ஸு. அப்போது அவங்க அந்த எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, கொஸ்டினில் 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 10ன்னு போடணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பி வந்து போயிட்டாரு. அப்போ போயிட்டாரா, ஒருத்தர் வர்றாரு இல்லை போகிறாரு அப்படின்னா அடுத்து ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம அடுத்தது எழுதணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க, இல்லை ஆல்ரெடி இருந்தவங்க போகிறாங்க அப்படின்னா நம்ம அதோட புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், ப்ளஸ்ன்னு போட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அப்போது ஏயும் பியும் 2 பேர் இருந்து ஒரு 10 நாள் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பி போயிட்டாரா, அப்போ ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பி போயிட்டாரு, மீதி இருக்க வேலையை ஃபுல்லாக ஏ தான் பார்த்தாரு. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குமா. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 5 நாள் வந்து மீதி இருக்க வேலையை ஏ வந்து 5 நாளைக்கு பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த ஏ பக்கத்தில் வந்து அந்த ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், 5ன்னு போடணும். சரியா? அதுக்கப்புறம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் 1. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதோட ஈக்குவல் 1 போட்டு முடிச்சிருங்க. சரியா? இல்லை ஒர்க்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ப்ளஸ் போட்டுகிட்டே போகணும். நான் தான் சொன்னேன் மேக்ஸிமம் 3 எலமெண்ட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ இது எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஏயோட கெப்பாசிட்டி தனியாக கொடுப்பாங்க, பியோட கெப்பாசிட்டி தனியாக கொடுப்பாங்க, எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ மொத்தம் 4 தானே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், ஏ பி எக்ஸ், இங்கே ஆல்ரெடி கொடுத்த ஏ தான் இங்கேயும் வரும், அப்புறம் ஒய், மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்கா. இந்த 4 லெட்டர்ஸ்க்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் தானே. அப்போ என்னென்னா ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒன்று ஏபி எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்கலாம், இல்லைனா ஏ கொடுத்துட்டு எக்ஸையும் ஒய்யையும் கொடுத்துட்டு பி கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த ஒரு ஈக்குவேஷனை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னாலே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன தெரியலையோ அதை மட்டும் வச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், தெரியாததை ஒரு சைடு வச்சுட்டு தெரிஞ்சதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட்குள்ளே வரணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பருடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல மெயினான விஷயமே. இதில் வேறு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, இப்போ வந்து ஏபி சேர்ந்து ஒரு 10 நாள் வேலை பார்த்தாங்க. இப்போ ஏயோட கெப்பாசிட்டி பியோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ பி வந்து போனதுக்கப்புறம் ஏ மட்டும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார்ல, அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தார் அப்படின்னு கேட்கும்போது நாம் ஒய் கண்டுபிடிப்போம். இதுவே கொஷின் என்னென்னா, கொஷின் இப்படி கொடுத்துட்டு, அதாவது ஒய்க்கு வந்து கொடுக்கல, அவங்க கொடுக்காம மொத்தமாக இந்த டோட்டல் ஒர்க்கு வந்து எத்தனை நாளாக முடிஞ்சது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்னென்னா அதுலேயும் நம்ம ஒய் தான் கண்டுபிடிப்போம், ஏன்னா ஒய் தான் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ ஒய் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி ஒரு 10 நாள் வேலை பார்த்தாங்க, இப்போ ஒய் கண்டுபிடிச்சிருப்போம்ல, இப்போ ஒரு 5 நாள் வருதுன்னு வைங்க, அப்போ 10 + 5 15 நாளில் இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ கொஷினை வந்து ரீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம ஆன்சர் கொடுக்கணும். சரியா?
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது எந்த சினாரியோவில், இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் நம்ம எல்லாமே அதே தான். பட் என்னென்னா அவங்க அந்த ஜாயினிங் லீவிங் பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து அடுத்தடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னா சம் நீங்களே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி 3 பேர் இருக்காங்களா, 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன்றவர் போயிடுறாரு. மீதி இருக்க வேலையை அந்த பியும் சியும் தான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. புரியுதா? அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அந்த வேல்யூஸ் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரியா? அப்போ இந்த 10 நாள்னால் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடாமல் டேரெக்டாக 10ன்னு போட்டு இது பண்ணுங்க. இல்லை எனக்கு இப்போ தான் வந்து இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போடுங்க. அப்போ தான் எது நமக்கு இல்லையோ அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து 10 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா இந்த ஏபிசி கூட அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். முதல் அந்த டேஸை ஃபில் பண்ணிடுங்க. அப்போ 10ன்னு இந்த இடத்துல போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஏ வந்து போயிட்டாரு. ரிமைனிங் ஒர்க்கை பி அண்ட் சி வந்து இத்தனை நாளில் முடித்தாங்க அப்படின்னு வரும். அப்போ வந்து அந்த டேஸை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோங்க. ஸோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, அப்போ ஈக்குவல் டு 1ன்னு போடணும். சரியா? அப்போ வேல்யூஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஏபிசி அப்புறம் எக்ஸு ஒய் இந்த 5 வேல்யூஸ் தேவைப்படுது. அப்போ அதில் ஒரு 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. மீதி ஒன்று தான் நம்மகிட்ட கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இது எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றவர் மட்டும் ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. சரியா? ஏ இன்ட்டு எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருக்காரு ஏ. அதுக்கப்புறம் பி வந்திருக்காரு. சரியா? அப்போ வந்து என்னது ப்ளஸ் போட்டு, ஸோ வர்றாரு இல்லை போகிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் போட்டு தான் அடுத்து இது பண்ணணும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து மீதி இருக்க வேலையை இத்தனை நாள் முடிச்சிருக்காங்க, அதாவது ஒய் டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்படின்றனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுடணும். எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இது புரியுதுல்ல? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஏங்கிறவர் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். ஸோ அந்த எக்ஸுங்கிறது எத்தனை டேஸோ அந்த கொஞ்ச நாள்ன்றது தான் அந்த எக்ஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்புறம் ஏ போயிட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வராரு. அவரும் தனியால் தான் வேலை பார்க்குறாரு. அவரும் கொஞ்ச நாள் வேலை பார்த்து வேலை முடிஞ்சிருது. ஸோ அதனால் ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ லாஸ்ட்டாக பாருங்கள். மொதல் 2 பேர் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதில் பீன்றவர் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிடுறாரு. அந்த எக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் அவர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி இன்னொருத்தர் வர்றார் புதுசாக. அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து மீதி இருக்க வேலையை வந்து எத்தனை ஒய் டேஸில் முடிச்சிடுறாங்க. இப்போ முடிச்சிடுறாங்க. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு போட்டுடணும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சம்குள்ளே போவோம். இப்போ இதுதான் மெயினாக ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை நான் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. பி இன் 30 days. அப்போ ஏயோட கெப்பாசிட்டி பியோட கெப்பாசிட்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? நம்ம இந்த மாதிரி சம்பந்தம் என்ன பண்ணணும், 1/1/ன்னு போட்டுக்கணும். ஓகே, இந்த ஜாயினிங் லீவிங் ஃபுல்லாமே ஏ ஒர்க் ஃபார் 6 days அண்ட் தென் பி ஆல்சோ ஜாயின்டு. நல்லா பாருங்கள். ஏ ஒர்க் ஃபார் 6 days. அப்போ ஏ வந்து 6 நாள் வேலை பார்த்துருச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் வந்து பி ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ என்னது, ஏ வந்து 6 நாள் வேலை பார்த்துருக்கா. அப்படியே இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏ இன்ட்டு 6. அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், 6ன்னு போட்டிருக்கேன். ஏ இன்ட்டு 6. அப்போது ஏ வந்து ஒரு 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி அடுத்தது இது பண்ணிட்டேன். இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஹோல் ஒர்க் பி கம்ப்ளீட்டட். நல்லா பாருங்கள். ஹோல் ஒர்க்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க. ஹோல் ஒர்க்கு முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. அப்போது பி வந்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பாங்க தானே. வேலை பார்த்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ ஆகலை. அப்போ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது ஏ ப்ளஸ் பின்னு போட்டு இன்ட்டு எக்ஸ் போட்டு ஈக்குவல் என்ன பண்ணணும், 1ன்னு போடுங்க. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கொஷின் என்னென்னா எத்தனை நாளில் பி வந்ததுக்கப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடித்தாங்கன்னு கேட்டால் நம்ம வெறும் எக்ஸோட ஆன்சர் தான் சொல்லணும். ஹோல் ஒர்க்குன்னு கேட்டதுனால ஆல்ரெடி ஏ ஒரு 6 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ 6 ப்ளஸ் இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம்ல அந்த வேல்யூ 2 ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணிட்டு தான் ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள். நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது, 1/24. பியோட வேல்யூ 1/30. அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணனா வரும் 6/24 கேன்சல் பண்ணால் 1/4ன்னு வருமா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கீழே வந்து 1/24 + 1/30 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கா. உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து கீழே சேம் ஆக்கிட்டு மேலே ஆட் பண்ணனா வரும் 9/120 வரும். ஸோ அதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். இந்த 9/120 கேன்சல் பண்ணால் 3/14 வருது.
அப்போ இந்த பக்கத்து 1/4 இருக்குது ப்ளஸ் 3/40 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது ஈக்குவல் டு 1. நல்லா பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டேம், அதாவது 3 பக்கத்தில் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ இது எக்ஸ் டேம், இது வந்து நார்மல் நம்பர், அதாவது ஃப்ராக்ஷன் நம்பர் பட் நம்பர் டேம். அப்போ இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போது எக்ஸ் டேம் அப்படியே வச்சுட்டு நம்பர் டேமை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போது ஆல்ரெடி இந்த இடத்துல 1 இருக்கா, அப்போ 1 மைனஸ் 1/4. அப்போ என்ன பண்ணணும், இதையும் நம்ம சால்வ் பண்ணணும். 1 மைனஸ் 1/4 சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கீழே ஈக்குவல் ஆக்கிட்டு, இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ரூல், கீழே ஈக்குவல் ஆக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா செப்பரேட் பண்ணோம்னா 3/4 வருது. இந்த பக்கத்து 3x/40. ஸோ முன்னாடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுதான் இது. அப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 40 அந்த பக்கத்து போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும், இந்த 3 வந்து இந்த பக்கத்து போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 டேஸ்ன்னு வருது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸு. டோட்டல் ஒர்க் வந்து ஆல்ரெடி 6 டேஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10 டேஸ். அப்போ டோட்டலாக என்னது 16 டேஸில் அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் என்னது 16 டேஸ். ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கே மெயினாக என்னென்னா அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதுதான் மெயின். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள். சீதா அலோன் கேன் கம்ப்ளீட் யர் டாஸ்க் இன் 12 days. She works alone for 4 days. She completes the remaining work in 4 days with the help of her colleagues. How many days will colleague alone take to complete the task? ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீதா அலோன் கேன் கம்ப்ளீட் யர் டாஸ்க் இன் 12 days. ஸோ நான் அதனால் வந்து 1/12 எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருக்க அந்த கெப்பாசிட்டியை 1/னே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்குள்ள இந்த ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுவோம் பாங்க. சி ஒர்க்ஸ் அலோன் ஃபார் 4 days. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு S4. சீதா வந்து தனியாக ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் S4. புரியுதா? நான் சீதான்றனால எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சி கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 4 days. அகெயின் 4 days வித் த ஹெல்ப் ஆஃப் ஹர் கொலீக்ஸ். அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து மறுபடியும் ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. நல்லா பாருங்கள், சீதா 4 நாள் வேலை பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கொலீஜோட சேர்ந்து தானே வேலை பார்த்தாங்க. அப்போ ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒருத்தவங்க புதுசாக வராங்கல்ல, அப்போ ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? அப்போ சீதா 4 நாள் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொலிஜோடு சேர்த்து ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ ஒர்க் வந்து என்ன ஆச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ்ன்ற இடத்துல 4 இருக்குது, ஒய்ன்னு நம்ம போட்டோம்ல அதையும் இருக்குது. அதாவது அவங்க டேஸ்லாம் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக வந்து 8 டேஸில் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இப்போ சீதாவோட கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, அந்த கொலீஜோட கெப்பாசிட்டி தான் கேட்டிருப்பாங்க. அவங்க கூட வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களுடைய கெப்பாசிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன தெரியலையோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங்லாம் ஒன் சைடு கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா சீதாவோட கெப்பாசிட்டினா 1/12. இங்கே 4 இன்ட்டு 1/12 என்ன வரும், 4/12. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/3 வருது. இங்கே சீதாவோட இது வந்து 1/12, அதனால் இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சி தெரியாது இல்லையா, நீங்கள் சீன் கூட அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை 1/, அந்த கீழே வர நம்பர்னால அது இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ நீங்கள் சீனை வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த 1/3 நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடணும். 1/3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன வரும்னா 3 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ 2/3 வரும். சரியா? 2/3 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4 இருக்குது இல்லையா, இந்த 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 4 கொண்டு வந்தோம்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ டிவிஷனில் அதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன வருதுன்னா 1/6ன்னு வருது. அப்போது மீதி என்ன இருக்குன்னா 1/12 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/6ன்னு இருக்குது. அப்போ எனக்கு இந்த சி வேணும் அப்படின்னா 1/6 மைனஸ் 1/12. அப்போ இதையும் நம்ம கீழே சேம் ஆக்கிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1/12ன்னு வருது. ஃபைனலாக இதையும் நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ என்னென்னா 12 days அப்படின்னு வரும். ஸோ இது கெப்பாசிட்டி அப்படின்றதுனால நம்ம கெப்பாசிட்டியை வந்து என்னென்னு எடுத்துப்போம், 1/ன்னு தானே கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ இதையும் நம்ம வந்து என்னது 1/12ன்னு இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது தான் வந்து இதையும் ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போ கெப்பாசிட்டி கேட்டால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போது என்ன வரும்னா 12 daysன்னு வரும். 1/12ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 12 days. ஓகேவா? ஓகே, இப்போ அதே சம்ம நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூஸ் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணாமல் இந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா அதை விட இது ஒரு 2 ஸ்டெப் கம்மியாக வருது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், சீதா வந்து 4 days, அப்புறம் அவங்க கொலிஜோடு சேர்த்து 4 days ஈக்குவல் டு 1. நம்ம கொடுத்துருக்க கிவன் இன்ஃபர்மேஷன் ஆனால் சீதாவோட கெப்பாசிட்டி மட்டும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 4 உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 4sன்னு இருக்குல்ல, அப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போகும்போது அகெயின் ஒரு 4s 4cன்னு வரும். ஸோ இந்த உள்ளே கொண்டு போனால் 4 into s 4 into cன்னு மாறுமா. அப்போ என்ன ஆகுதுன்னா 8sன்னு வருது. இங்கே ஒரு 4s, இங்கே ஒரு 4s. அப்போ ரெண்டும் சேர்ந்து 8sன்னு மாறுது. ப்ளஸ் 4cன்னு இருக்கா. இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்கிட்ட இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ போட்டுட்டு 4c மட்டும் அப்படியே வச்சுட்டு இதை சால்வ் பண்ணதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு
சியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா. அப்போயும் 1/12 வருது 12 days. ஸோ இப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இது உங்களுக்கானது. ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 days. அதனால் கொஷின் பாருங்கள், ஏபி 2 பேரோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க 45 days 40 days. இப்போ நம்ம ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். தே பிகன் டு டூ த ஒர்க் டுகெதர். 2 பேர் சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்களாம். பட் ஏ லீவ்ஸ் ஆஃப்டர் சம் டேஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிட்டாங்களா. யார் போயிட்டாங்க? ஏ போயிட்டாங்க. அந்த கொஞ்ச நாள் தான் நமக்கு இங்கே கொடுக்கல. இல்லை ஒரு 10 daysனு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் 10ன்னு போடுவேன். சம் டேஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த டேஸே கொடுக்கல. அப்போ நான் என்ன போட்டுக்கணும்? எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் சரியா. அப்போது என்னது, ஏ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிட்டுருக்காரு. அந்த கொஞ்ச நாள்ன்றது என்னன்னு தெரியாது. அதனால் அதுக்கப்புறம் பி மட்டும்தான் இருந்திருக்காரு. அப்புறம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். பி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க் இன் 23 days. ஸோ அதுக்கப்புறம் பி தனியாக தான் வேலை பார்த்துருக்காரு. அவர் 23 days வேலை பார்த்து அந்த ஒர்க்கை என்ன பண்ணிட்டாரு? கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ பி இன்ட்டு 23 = 1. ஸோ புரியுதா? ஆரம்பத்தில் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏ போயிட்டு பி மட்டும்தான் 23 daysல ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிச்சிட்டாரு. ஸோ ஈக்குவேஷன் புரியுதா? இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 daysனு வருது. கொஸ்டின் என்னன்னா, ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ லீவ் த ஒர்க். நல்லா பாருங்கள், எத்தனை நாளைக்கு அப்புறம் ஏ வந்து அந்த ஒர்க்கை விட்டு போனார், எத்தனை நாளைக்கு அப்புறம், அதுதான் அந்த எக்ஸு சரியா. எத்தனை நாள்? அப்போது எத்தனை நாள்? 9 நாள். அப்போ 9 நாளுக்கு அப்புறம் தான் ஏ போனார். அதுக்கப்புறம் தான் பி என்ன பண்ணார்? மீதி இருக்க வேலையை 23 days வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். அப்போ 23 + 9 டோட்டலாக வந்து எத்தனை நாள்? 32 days வந்து அந்த ஒர்க்கு வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இது உங்களுக்கானது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள், அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, மெயினாக வந்து அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தாங்க. அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியாமல் தான் நம்ம தடுமாறிட்டுருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். X and Y can do a piece of work in 20 days 12 days. X started the work alone. அப்போ after 4 days Y joined. அப்போ 4 நாளைக்கு அப்புறம் தான் Y ஜாயின் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த X வந்து எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க? 4 நாளுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து X started the work alone and after 4 days 4 நாளைக்கு அப்புறம் தான் ஒய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த எக்ஸுன்றவங்க 4 நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக 4 நாள் வேலை பார்த்துட்ருக்காங்க. 4 நாளைக்கு அப்புறம் ஒய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸ் இன்ட்டு 4ன்னு வரும். நான் இங்கே ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ 4A ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை நான் பின்னு எடுத்திருக்கேன். ஒய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? ஒய் ஜாயின்டு ஹிம் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் ஒய் ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹவு லாங் டிட் த ஒர்க் லாஸ்ட்? அப்போ அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 days வந்து ஏ தனியாக வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒய் பி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இது புரியுதா? இப்போ நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏயோட வேல்யூ அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இருக்க எக்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம இங்கே எக்ஸு இந்த இடத்துல ஒய்ன்னு போடுவோம். ஸோ அது உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒன்று தானே தெரியாமல் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம எது தெரியலையோ அதையே நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். சரியா? இல்லை நான் இங்கே தான் எக்ஸ் வச்சுப்பேன், இங்கே தான் ஒய் வச்சுப்பீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் தெரியாது. ஸோ வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல் ஒர்க்குன்றனால அவங்க ஆல்ரெடி 4 days இப்போ ஒரு 6 days. ஸோ டோட்டலாக 10 days. 10 daysல அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சாலே போதும்.
ஜாயினிங் அண்ட் லீவிங்கில் எந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன தெரியலையோ அதை மட்டும் ஒன் சைடாக வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் நான் மெயினாக சொல்ல வர்றது அந்த ஃப்ராக்ஷனுடைய ரூல் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வந்து இந்த இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியுது, பட் உள்ளே வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் தப்பாக வருதுன்னா ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷனுடைய அந்த ரூல் நல்லா படித்து அந்த ஃப்ராக்ஷனுடைய அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அட் த சேம் டைம் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றதை பார்க்குறத விட கமெண்ட் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அது பார்க்கும்போது தான் வந்து திருப்பி அடுத்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வரும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.